வேர்ல்டு டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு, அதாவது உலகத்திலேயே அதிகமான மிக பிரபலயமான ஆர்என்டி ரிசர்ச் துறைகளில் வெற்றி பெற்ற டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் என்னென்னா மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் ஃபிசிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் மெஷினைஸ்டு லேர்னிங்லேயும். இப்போ இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹைடெக்கான கம்பெனிஸில் சிஇக்குள்ளே சேருவாங்க. படிக்க தெரியாத மக்களை கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன், யுனைடெட் கிங்டம், இவங்களுடைய துறையில் என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா சிவில் இன்ஜினியர், மெடிசன், டேட்டா சயின்ஸ். ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் எக்கனாமி, ஹியூமன் பயாலஜிலையும் மிக ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு, யுனைடெட் கிங்டம், அனாட்டமிலையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜியோகிராஃப், டீப் அகாடமிக் ரிசர்ச்லேயும் மிக பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிஸ்னஸ் லா, எம்பிஏல ரொம்ப பவர்ஃபுல்லான யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இந்தியாவிலையும் இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி மெட்ராஸ் வந்து சென்னையில் இருக்காங்க. டெல்லியில் நம்மளோட யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூர்க்கி இருக்குது. இதெல்லாமே இந்தியாவில் உள்ளது. இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் நமக்கு தெரியும். ஆனால் உலக தரத்துக்கான ஒரு யூனிவர்சிட்டியை பவர்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தும் போது, அவங்களுடைய அறிவோடு நம்ம போட்டியிடும்போது, ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம தான் நம்பர் 1 வருவோம் 2050. இது எல்லாமே இந்த டாப் 100 யூனிவர்சிட்டிஸுமே அவங்களுடைய பேரில், அவங்களுடைய ரிசர்ச்சில் அவ்வளோ நுண்ணறிவாளர்களாக. போன வருஷம் சயின்டிஸ்டில் வேர்ல்டில் யார் டாப் ரேங்கிங், குளோபல் ரேங்கிங்னா ஜோன் லிங் வேன். இவர் ஒரு சைனீஸ் அகாடமியில் படித்தவர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூஎஸ்ஏல படித்தவர். ராபர்ட் லேங்கர் மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிருக்காரு. ரொனால்டு சி கஸ்லர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் யூஎஸ்ஏல படிச்சிருக்காரு. ஜார்ஜ் கிரஸ் ஆஸ்திரியாவில் படிச்சிருக்காரு. யோஷுவா பெங்கியோ கனடாவில் படிச்சிருக்காரு. மான்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் அல்காரிதம். இந்த விஷயங்களை நான் பேசும்போது உங்களுக்கு தலை சுற்றும். என்னவோ இந்த ஆள் பேசுகிறான், என்ன பேசுகிறானே தெரியலையே. கிடையாது. இன்றைக்கி விட்டுட்டோன்னா 2026 இவ்வளோ ட்ரபுளான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது 2050 யோசிக்கவே முடியாத வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. நாம் இன்னமும் டெக்னாலஜியில் பின்னாடி இருக்கோம்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஐஐடிலையும் படிக்கிற நுண்ணறிவாளர்களும், இந்தியாவில் உள்ள ரிசர்ச் ஆர்என்டியில் இருக்கக்கூடிய பிஹெச்டி வாங்கின 80 வயதான நிறைய வல்லுநர்கள் இருக்காங்க. ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். நீங்கள் ஒன்று சேருங்க. கவர்மெண்ட்கிட்ட ஒரு விண்ணப்பங்கள் வைங்க. இது மாற்றி சேரோம், நாங்கள் இதுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம், எங்ககிட்ட ஒரு கருத்து கேளுங்கன்னு சொல்லி பேசுங்க. ஹைடெக்கான யூனிவர்சிட்டிஸாக மாற்றுவோம். சூப்பர் ஹைடெக்காக சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் நல்லா இருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கு வைப்போம், பெஸ்ட்டாக இருக்கும்னு வைப்போம். ஃப்யூச்சரிஸ்டிக்காக பாருங்கள். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் படிப்பறிவு இல்லாத மக்கள் உள்ளே வந்திருக்காங்களா? இவங்களுக்கு இந்த தகவல்கள் தெரியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமா? மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியுமா? மலைவாழ் கிராமத்தில் கூடிய மக்களுக்கு தெரியுமா? அடித்தட்டு மக்களுக்கு தெரியுமா? பிளாட்ஃபாரத்தில் இருக்க மக்களுக்கு இது தெரியுமான்னு தெரியாது. தெரியப்படுத்துங்க. உலக வல்லுநர்களாக மாற வைங்க. உங்களுடைய குழந்தையோடைய பிரெயினை சரியாக டியூன் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஜெயிச்சிருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த நுண்ணறிவுகளோடு யோசனை பண்ணுங்கள். தமிழக முதலமைச்சர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 10 நாளில் வேறு லெவலில் இருக்கார். ஐபிஎஸ் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு, 10 நாளில் இவ்வளோ பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சர் மிரட்சியாக இருக்குது அப்படின்றாரு. எந்த ஒரு எதிர்ப்பான வார்த்தைகளையும் தூக்கி அடிச்சுட்டு வளர்ச்சியை மட்டுமே யோசிப்போம். இலவசங்களை தடுத்துருவோம், வளர்ச்சியை மட்டுமே யோசிப்போம். நன்றி.